லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கிரிப்டிங் டெக்னிக், விஷுவலைசேஷன் டெக்னிக், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய ரிசல்ட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை விட கொஞ்சம் ஈஸியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது 777 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பிரபஞ்சம் நம்ம கூட நம்பர்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வழியாக நம்ம ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம். அதுவும் இந்த 7ன்னு சொல்லப்படுற நம்பர் ரொம்பவே பவர்ஃபுல்லான நம்பர். ஏன்னா இது இந்த பிரபஞ்சத்தோட ஸ்பிரிச்சுவலாக நம்மளை கனெக்ட் பண்ணுற நம்பர். 7 கடல், 7 மலை, 7 ஸ்வரங்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், 7 நாட்கள், வானவில்ல இருக்கக்கூடிய 7 நிறங்கள், இந்த மாதிரி இயற்கையோட நிறைய விஷயங்கள்ல கனெக்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் இந்த 7. அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடுன்னு இல்லை, எந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாலும் முதல்ல உங்ககிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஒரு எனர்ஜி ஃப்ளோ, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான உணர்வை நீங்கள் கொண்டு வரணும். ஒருவேளை அப்படி இல்லை, எனக்கு எந்த விதமான பாசிட்டிவான ஃப்ளோவும் இல்லை, எந்த ஒரு உணர்வுமே எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல ஒரு நாளைக்கு நீங்க எழுதுறீங்க. அப்படி அடுத்த நாள் நீங்க எழுதும்போது ஐயோ எழுதுறமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. எழுத போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷமான உணர்வு உங்களுக்குள்ள வரணும். கான்ஃபிடண்டா இருக்கணும். ஒரு நல்ல உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் அதை தொடர்ந்து உங்களால எழுத முடியும். இப்போ எல்லா மெத்தடுமே எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அதை நீங்க எப்படி எழுதுறீங்க, எந்த வைப்ரேஷன்ல எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேலை செய்யும். இப்போ 555, 333 மெத்தட்ல 5 நாளைக்கு 55 தடவை, 3 நாளைக்கு 33 தடவை இப்படின்னு எழுதுவீங்க. இப்படி ஒவ்வொரு தடவை நீங்க எழுதும் போதும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரே அளவுல இருக்கணும். ஆனா இந்த 777 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அந்த மாதிரி இல்ல. நீங்க நிறைய தடவை எழுதணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. 7 நாளைக்கு 7 தடவை நிகழ்காலத்துல, அதாவது இப்போ உங்களுக்கு அது நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும். காலையில, மதியானம், இரவு இப்படின்னு 3 நேரம் எழுதணும். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க நினைச்ச விஷயங்களை சுலபமா உங்களால அடைய முடியும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 55 தடவை நம்ம எழுதுறோம், 33 தடவை எழுதுறோம். அப்படி இருந்துமே ஏன் இந்த 777 மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் உங்க வைப்ரேஷன் தான். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிர்வலைகள் தான் இதுக்கு காரணம். இப்போ நீங்க 55 தடவை இல்ல 33 தடவை எழுதுறீங்க அப்படின்னா அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அதே சந்தோஷமான உணர்வு நீங்க வச்சுக்கிட்டே எழுதணும். இது எல்லாராலையுமே முடியாது. சில பேருக்கு இது ஈஸியா இருக்கும், ஆனா நிறைய பேருக்கு இந்த வைப்ரேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது. இதனால உங்க எண்ணங்களையுமே அலைப்பாய ஆரம்பிக்கும், இல்லனா எழுதும் போது கை வலிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை அதை முழுமையா செய்ய விடாது. ஆனா 7 தடவை எழுதுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதே நேரம் உங்க வைப்ரேஷனையும் உங்களால சரியான அளவு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா 777 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட் அண்ட் இன்டென்ஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு வாக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு எழுதுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஆசைகளை கொஞ்சம் நியாயமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் பணத்துக்காக எழுதுறீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எவ்வளவு வேணுங்கிறத எழுதுங்க. இதை எந்த லாங்குவேஜில் வேணா எழுதலாம், ஆனால் நீங்கள் கேட்ட விஷயம் இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நான் உருவாக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததா ஸ்டெப் 2, ரைட் 7 டைம்ஸ் இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். நீங்கள் காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்போ உங்கள் பிரெயின் டீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். எழுந்த உடனே நீங்கள் பல்லு விளக்கணும், குளிக்கணும் இப்படின்னு எதுவுமே தேவையில்லை. எழுந்த உடனே இந்த வாக்கியத்தை ஒரு 7 தடவை எழுதுங்க. மதியான நேரத்துலையும் நீங்கள் ஓய்வெடுக்கும் போது ஒரு 7 தடவை இதை எழுதுங்க. அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் இது ஒரு 7 தடவை எழுதுங்க. குறிப்பா உங்களுக்கு தூக்கம் வரதுக்கு முன்னாடி, அதாவது நான் படுத்த உடனே தூங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கும்போது இதை எழுதுங்க. அப்பதான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க தூங்கும்போது கூட இதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமா இதை 7 தடவை எழுதும் போது ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி எழுதுங்க. நீங்க எந்த விஷயத்த அந்த நோட் புக்ல எழுதுறீங்களோ அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு
சந்தோஷமா ஃபீல் பண்றத நீங்க உணருவீங்க. அந்த சந்தோஷமான உணர்வுகள் தான் உங்ககிட்ட இருக்க அந்த அதிர்வலைகளை அதிகமாக்கும். உங்களை இந்த பிரபஞ்சத்து கூட இணைக்கிறதே இந்த அதிர்வலைகள் தான். ஸோ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்ததா ஸ்டெப் 3, லெட் இட் கோ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்கியத்தை 7 தடவை 3 வேளை நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அமேசான்ல இல்ல பிளிப்கார்ட்ல ஒரு ஆர்டரை போடுறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படியே விட்டுருவோம் இல்லையா? அடிக்கடி அமேசான் கால் சென்டர் கூப்பிட்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு அமேசான் பிளிப்கார்ட் மேலேயே இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிற நீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்துக்குமே முக்கியமான காரணமான இந்த பிரபஞ்சத்தை நீங்க எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் ஏன் வரல, நான் நினைச்சது ஏன் நடக்கல அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது எப்படி ஒரு நம்பிக்கையோட ஆர்டர் பண்றீங்களோ அதை விட பல மடங்கு நிச்சயமா நான் கேட்டது என்ன சேரும் அப்படின்னு ஒரு முழு மனசோட சரணடையணும். அப்படி சரணடைஞ்சு அடுத்து உங்ககிட்ட என்ன வேலை இருக்கோ அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சத பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து தரும். அடுத்ததா கடைசியா ரொம்ப முக்கியமான ஸ்டெப், பீயிங் கிரேட்ஃபுல். இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கேட்காததை கூட தரதுக்கு ஒரு மேஜிக் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது வேற எதுவுமே கிடையாது, அதுதான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு எவ்வளோ பவர்ஃபுல்னா, நீங்க எப்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்களோ அப்பெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, அது உங்களுக்கு பல மடங்கா திரும்ப தரும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற குறைகளை விட்டு தள்ளுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் பார்த்து அதுல மட்டும் கவனம் செலுத்தி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு யாராவது ஒரு சின்னதா உதவி பண்ணா கூட தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சரி அவங்களுக்குள்ளேயும் சரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகிறத நீங்க உணருவீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எழுதும்போது ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் எழுதுங்க. 2-3 ஆசைகளை எடுத்தோடனே நீங்க எழுத வேணாம். அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதுக்காக ஒரு தனி நோட்டை வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அதே நோட்ல அதை எழுதுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களோட ஆசைகளை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அதை எடுத்து பாருங்க. முக்கியமா இதை பேப்பர்ல எழுதுற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. அதுக்காக ஒரு நோட்டை செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இந்த மெத்தடை எதுக்கு வேணாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த 7 நாளைக்கு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்குமே நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.